The purpose and there is a reason why God has brought you right this evening, and I believe may God fulfill that purpose. ஆண்டவர் இந்த மாலை வேளையிலே ஒரு நிச்சயமான நோக்கத்தோடு அழைத்து வந்திருக்கிறார். அவர் சித்தமே இந்த மாலை நம் மத்தியிலே நிறைவேறுவதா. God has put a short prophetic word into my heart, what I want to share to you. ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை என் இருதயத்திலே வைத்திருக்கிறார். அதையே உங்களோடு நான் பிரசங்கிக்க விரும்பி இருக்கிறேன். Before going into the word, I just want to introduce myself. நான் தேவ வார்த்தைக்கு போவதற்கு முன்பு என்னையே அறிமுகப்படுத்தும்படி விரும்புகிறேன். My name is Aaron Vinod. என் பெயர் ஆரன் வினோத். My dad is Pastor Vinod Chako. My dad is Pastor Vinod Chako. என்னுடைய தகப்பன் பாஸ்டர் வினோத் சாக்கோ. I mean, he's from Kerala. அவர் கேரளாவில் இருந்து வருகிறவர். So any Malayalis here? Yeah, I also am rooted. My roots are from Kerala. மலையாளம் உண்டானவர்கள் உண்டென்றால் நானும் கூட என்னுடைய பூர்வம் மலையாளம். My mom is from Andhra. என்னுடைய தாய் ஆந்திர பிரதேசிலிருந்து வருகிறார். Telugu people here, we can also relate. நீங்க தெலுங்கு அதாவது பேசுறவர்களா இருந்தால் நான் உங்க கூட பேசவும் முடியும். And I am born and brought up in Karnataka. I come from Mysore, the king's place. நான் மைசூரில் இருந்து வருகிறேன். கர்நாடகாவில் பிறந்து வளர்ந்தவன். ராஜாவின் இடம் என்று சொல்லுவார்கள். Amen. And so if you know Kannada, we can relate somewhere. And by the grace of God, my mentor, the one who is mentoring me, Pastor Joseph Balachandran, he's from Tamil Nadu. So Tamil people. So in every ways we can connect each other. ஜோசப் பாலச்சந்திரன் என்று சொல்லப்படுகிற ஒரு பெரிய ஊழியக்காரர் என்னை வழி நடத்தினார். நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். கர்நாடகாவில் கன்னடம் பேச தெரிஞ்சவர்கள் உண்டென்றால் என்னோடு கூட நீங்கள் பேசலாம். If this all language category you are not there, don't worry, we all are brothers and sisters in Christ. We all come to same Father. We are all heaven. Amen. We are all brothers and sisters in Christ. So we are all one. நான் சொன்ன பாஷை குழுவினர்கள் இங்கே இல்லைனால கவலைப்படாதீங்க. நம்ம எல்லாரும் கர்த்தருக்குள்ளார சகோதர சகோதரிகள். Amen. My age is, I'm 19 years old right now. இப்போ என்னுடைய வயது 19 வயது மட்டும்தான். So any teens here, we all are same. வாலிப பிள்ளைகள், நான் உங்களில் ஒருவன். Amen. I'm not old. I'm just 19. நான் வயதானவன் அல்ல, நான் 19 வயது உடையவன் தான். And when I started this journey of ministry, I started at the age of 13. 13 வயதா இருக்கும்போதே நான் ஊழியம் செய்ய ஆரம்பித்து விட்டேன். Any 13 years old kid here? 13 வயசு பிள்ளைகள் யாரும் இருக்கிறீங்களா? I mean 8th standard, 13. Nobody 13 here? 13, 12, 14. Nobody here? Okay, there is one young boy. I mean, I was that age when I started my ministry. ஏறக்குறைய அந்த தம்பியோட வயசு தான் என்னுடைய வயது. நான் ஊழியம் ஆரம்பித்த போது. I mean, God has been faithful. ஆண்டவர் உண்மை உள்ளவர். God has been so faithful and brought me till here, and I believe He will make me walk farther also. ஆண்டவர் உண்மை உள்ளவர். இவ்வளவு தூரத்துக்கு என்னை கொண்டு வந்தவர் இன்னும் என்னை நடத்துவார் என்று நம்புகிறேன். I mean, when I was just praying, the Lord just put a small word, Genesis chapter 8. நான் ஜெபித்த போது ஆண்டவர் ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்தை காட்டினார். Verse 15. 15வது வசனம். I mean Genesis chapter 8 verse 15 to 22. That's a small word what the Lord just put into my heart. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 15 இருந்து 22 22 வரையில. I mean if you all have taken your Bible, we can read it. We can all read it together. வாசியுங்கள். I mean Hold on. All right, thank you. அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, நீயும் உன்னோடே கூட உன் மனைவியும் உன் குமாரரும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழையை விட்டு புறப்படுங்கள். உன்னிடத்தில் இருக்கிற சகலவித மாம்ச ஜந்துக்களாகிய பறவைகளையும் மிருகங்களையும் பூமியின் மேல் ஊறுகிற சகல பிராணிகளையும் உன்னோடே வெளியே வரவிடு. அவைகள் பூமியிலே திரளாய் வர்த்தித்து பூமியின் மேல் பலுகி பெருக கடவது என்றார். அப்பொழுது நோவாவும் அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் புறப்பட்டு வந்தார்கள். பூமியில் மேல் நடமாடுகிற சகல மிருகங்களும் ஊறுகிற சகல பிராணிகளும் சகல பறவைகளும் ஜாதி ஜாதியாய் பேழையிலிருந்து புறப்பட்டு வந்தன. அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி
சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலியாக பலியிட்டான். சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததாய் இருக்கிறது. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை. பூமியில் உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதாளமும் உஷ்ணமும் கோடைக்காலமும் மாரிக்காலமும் பகலும் இரவும் ஒளிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார். ஆமென். This is the word what the Lord just put into my heart. இந்த வேத பகுதியை தான் ஆண்டவர் என் இருதயத்திலே வைத்தார். Especially the 20th and the 21st word ministered to me a lot. 21 வசனம் என் இருதயத்தை கவர்ந்த வசனம். Bible says God smelled the honor of Noah. ஆண்டவர் அவருக்கு அது வாசனையாய் முகந்தார் என்று நாம் பார்க்கிறோம். Look at a neighbor and say God smells. Amen. God smells. Amen. ஆண்டவர் கண்டிப்பாக வாசனையாய் பார்க்கிறார். He smells the way you worship. நாம் ஆராதனையை ஆண்டவர் அவருக்கு நாம் தூபம் போல் செலுத்துகிறோம். அவர் அதை வாசனையாய் பார்க்கிறார். He smells the way you receive the word of God. நாம் எப்படி தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்கிறோம் என்றதை முகர்ந்து பார்க்கிறோம். I believe the last half an hour what we worship God smelled and God might have said, wow, this is something beautiful. கடந்த அரை மணி நேரம் நீங்க ஆராதனை செய்ததே ஆண்டவர் முகர்ந்தார். Amen. God may have been pleased with that worship. ஆண்டவர் அந்த ஆராதனையை அங்கீகரிக்கிறார். But this one more thing what the Lord just put into my heart is, ஆண்டவர் இன்னொரு காரியத்தை என் இருதயத்திலே வைத்தார். Noah built an altar. நோவா ஆண்டவருக்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டினான். Did he do anything more? வேற ஏதாவது செய்தானா? Only one altar. ஒரே பீடத்தை கட்டினான். Because of that one altar, அந்த ஒரு பீடத்தின் மூலமாக God said, ஆண்டவர் கூறுகிறார், never again I will curse your generation. நான் உன்னுடைய தலைமுறையை சபிக்கவே மாட்டேன். Never again I will send flood into this world. நான் மீண்டுமாக இந்த உலகத்துக்குள்ளார நான் மழையோ அல்லது வெள்ளத்தை கொண்டு வர மாட்டேன் என்று. Never again I will harm your generation. Harvest will be always there in your life. உன்னுடைய தலைமுறையிலே நான் பாதிப்பை கொண்டு வர மாட்டேன், ஆனால் செழிப்பை கொண்டு வருவேன் என்று. All just because of one altar. எதற்காக? ஒரே ஒரு பீடத்தை இவன் கட்டினபடியினாலே. Amen. Today I just want to speak upon this title. Look at a neighbor and say, build an altar for Jesus. Amen. உங்க பக்கத்தில் இருக்கிறவரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவருக்கு ஒரு பீடத்தை கட்டுங்கள். Build an altar for Jesus. ஆண்டவருக்கு ஒரு பீடத்தை கட்டுங்கள். Amen. Build an altar because your one altar can bless your generations and generations. நீங்க ஒரே ஒரு பீடத்தை கட்டினால் போதும், அது உன்னுடைய தலைமுறையை உன் சன்னதியை ஆசீர்வதிக்கும். The altar what Noah built is still a blessing for me. Amen. நோவா கட்டின அந்த பீடம் இன்றைக்கு எனக்கு ஆசீர்வாதமாய் இருக்கு. The house which you build will stay for 2 generations, but the altar which you build will come forth until your generation is there. It will pass on. The favor will come on to your generations. Amen. நீ கட்டின உன்னுடைய வீடு உன்னுடைய தலைமுறைக்கு ஆகும், ஆனாலும் நீ கட்டும் பீடம் தலைமுறைக்கு ஆகும். Amen. Today I just want to put this one small thought. இந்த ஒரு சிறிய சிந்தையை உங்க இருதயத்திலே பதிக்கும்படிக்கு விரும்புகிறேன். The title of today's sermon, you are a builder. Amen. என்னுடைய பிரசங்கம் இன்றைக்கு நீங்கள் கட்டுகிறவர்கள். Amen. You are a builder. நீங்கள் கட்டுகிறவர்கள். Paul says you are a master builder. பவுல் சொல்லுகிறார், நீ கட்டுகிறதிலே திறமை வாய்ந்தவர். Amen. You all who are sitting here, we are all master builders. நாம் எல்லாரும் கட்டுவதிலே திறமைசாலிகள். Not a normal builder but a master builder. நாம் சாதாரணமாய் கட்டுகிறவர்கள் அல்ல, ஆனா திறமையாய் கட்டுகிறவர். So I believe and I declare, let this season may God build out revival through you. Amen. ஆண்டவர் நம்ம மூலமாய் எழுப்புதலை அவர் அங்கீகரிப்பார். How many of you are ready for today's word? இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு ஆயத்தமாய் இருக்கிறீர்களா? Before going into the word, I want to say one thing. தேவ வார்த்தைக்குள் போவதற்கு முன்பே நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். If God is speaking to you, ஆண்டவர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறாரே என்றால், you should somehow respond to God. I mean, give some response to the Lord. நீங்கள் ஆண்டவருக்கு செவி கொடுக்கணும் அல்லது பதில் கொடுக்கணும். Amen. Somehow you can raise your hands
நீங்க கையை உயர்த்தலாம். You can say an amen. ஒரு ஆமீன் சொல்லலாம். If you like it more, you can clap your hands. நீங்க அது விரும்புவீர்கள் என்றால் கையை தட்டி அங்கீகரிக்கலாம். Because most of our tradition is we always feel shy. I mean, we may நம்முடைய கலாச்சாரத்திலே நாம் வெட்கப்படுகிறவர்கள். We may feel to clap, we may feel to cry, but what if our neighbor thinks wrong about us? If he is crying, let us cry. If he is clapping, let us also clap. கூட கை தட்டலாம்னு ஆசைப்படுவோம். ஆனா நான் கை தட்ட என் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவர் என்ன சொல்லுவார்? Amen. If he claps, let me clap. அவன் கை தட்டுனா அவ கை தட்டுனா நானும் தட்டுவேன். I say he does not know what you are going through. Only you know your story. நான் உனக்கு சொல்லுவேன் நீ என்ன கடந்து போகிறாய் என்று அவனுக்கு தெரியாது. Only you know. உனக்கு தான் தெரியும். Bible says David removed his king's cloth and danced, and his wife from the window is saying, mad guy. David says, what mad guy? I know what I have been through, and how much ever I praise the Lord is not enough. Amen. தாவீது அவனுடைய ராஜ அங்கியை கழட்டி அவன் ஆண்டவருக்குள்ளார மெய்மறந்து ஆராதித்தான். அவனுடைய மனைவியோ அவனை தூஷித்தார். ஆனா தாவீது எனக்கல்லவா தெரியும் நான் என்ன கடந்து போயிருக்கிறேன், நான் எனக்கல்லவா தெரியும் என்று அவன் ஆண்டவர் இடத்திலே ஆடினான். For me removing this king cloth is easy because I was wearing a shepherd cloth. Amen. ராஜ அங்கியை நான் கழட்டி போட எனக்கு ரொம்ப சுலபம். காரணம் என்ன? நான் ஒரு மேய்ப்பனினுடைய உடத்தினவன். 7 brothers, 1 father, nobody loved me, but look at me now. People are telling Saul 1,000, David 10,000. Look at me now. How much ever I praise God is less. That is what David said. Amen. சகோதரர்கள் தகப்பன் அவர்கள் என்னை நேசிக்கவில்லை. ஆனால் பிரியமானவர்களே, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 1000 என்று ஜனங்கள் என்னை புகழ்ந்தார். Amen. This season I want to say, if you are ready to praise God, if you are ready to receive the word before you go back to your home, this miracle night will not be the same. May you receive the miracle what you are praying for. All the people who need a miracle, can you just lift up your hands and say, Lord, I am here. I am here for a miracle this night. Amen. Can you all just அற்புத இரவு ஆராதனையிலே ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். வீட்டுக்கு நீங்க போவதற்கு முன்பே அவர் உங்களுக்கு இந்த அற்புதம் செய்ய போகிறார். Can you all just close your eyes? We are going to have a word of prayer. என்னோடு கூட கண்களை மூடி ஜெபிப்போமா? All those who are expecting a word from the Lord, நீங்கள் ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு வார்த்தையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். if you are here for a normal preaching, this is not a Sunday service, this is a miracle night. Amen. Expect something more. I know that is the reason why you are here. இது அற்புத இரவு ஆராதனை, ஞாயிறு ஆராதனை அல்ல. ஆண்டவர்கிட்ட எதையோ ஒன்று எதிர்பார்த்த வண்ணமாய் நீங்கள் காத்திருங்கள். Many could be here, but the reason you are here is God wanted you to be here. நீ அநேகர் வந்திருக்கலாம், ஆனால் நீ வந்திருக்கிறது என்னன்னா ஆண்டவர் உன்னை இங்க அழைத்து வந்தார். Just 2 minutes, let's just raise our voice, speak in tongues. Amen. Let's just raise our குரலை உயர்த்தி அந்நிய பாஷையிலே பேசி 2 minutes, lift up our voice. Let's build an altar of praise. வாருங்கள், ஒரு ஜெப பீடத்தை ஆண்டவருக்கு என்று ஏற்றுவோம். எல்லாரும் அப்படியே ஜெபம் பண்ணுங்கள். I believe God is smelling fresh praise. God is smelling your heart. Thank you, Father. God is smelling the praise what He is giving upward. Thank you, Lord. I believe church, God is doing something great in this place. Amen. Right now, இந்த இடத்திலே ஒரு அற்புதம் செய்கிறார். Right now I believe, if you can lift up your voice, if you can lift up your hands, God can do. உயர்த்தி ஆண்டவரை கூப்பிடுவீர்களே என்றால், ஆவியானவரே அன்பின் ஆவியா, can you lift up your voice? ஆவியானவரே தெளிவின் ஆவியா, lift up your voice. ஆவியானவரே ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே, ஓ ஆவியானவரே, ஓ தெளிவின் ஆவியானவரே, ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே,
One more time, ஆவியானவரே, ஆவியானவரே. Yes, church. Let this night be a night of move. Let the Holy Spirit move among you. Amen. And I just pray. The Lord says, amen, that blue t-shirt, the one behind camera. Can you just raise your hands? The one behind camera, amen, with the specs. Can you just come forward? I want to pray for you. Amen. Good, huh? Yes, I want to pray for you. Amen. The Lord says something great is happening in your life. Amen. The Spirit of the Lord says, amen, the one who has called is faithful. Amen. The Lord says, can you just come forward? Amen. And this red shirt, just can you raise your hands? Yes, can you come forward? I want to pray for you. Amen. If your families are here, amen, your family is here. Amen. Brothers, family is here. Amen. I want to pray for your family. Amen. Your family is here. Amen. Yes. Amen. Come as families. I want to pray for you. Amen. Today night is going to be a prophetic night. Amen. The Spirit of the Lord just inspired me to say, amen, God has planned something great in your life. Amen. That's what the Lord says. Amen. I have called you. Amen. And the one who has called you will never forsake you. Amen. The Spirit of the Lord says, the one who has called will never, ever, ever forsake. Amen. If I say in Malayalam, amen, when I see you there, the Lord says, I will fill you with talents. Amen. Malayalamil paranja, தாளந்துகளினால நான் நிரப்புவேன். I will fill you with, amen, மலையாளத்தில் പറഞ്ഞ குணங்களாய் ഞാൻ குணத்தில் ഞാൻ നിന്നെ നിറയ്ക്കും. Amen. உன்னை நற்குணங்களிலே உன்னை நிரப்புவேன். Amen. The Spirit of the Lord says, I will make you the head, not the tail. உன்னை வாளாய் அல்ல தலையாக்குவேன். Amen. The Spirit of the Lord just inspired me to say, amen, God will do mighty things through him. What's your name? Joshua. மூலமாக ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். Amen. The Lord says, Joshua, God has a great favor in your life. Amen. God has a mighty favor in your life. Amen. When I just pray, amen, the Spirit of the Lord says, at the right time, I mean, you can understand English. At the right time, I will open greater doors for you. At the right time. Amen. சரியான நேரத்திலே உனக்கு பெரிய வாசல்களை திறந்து. Joshua, the Lord says, as your name, I'll make you a leader. Amen. As your name, I will lift you up. உன் பேருக்கு தக்க உன்னை ஒரு தலைவனாக்குவேன். Is your name only Joshua? Amen. The Spirit of the Lord says, Father and Mother, is it? Amen. The Lord just inspired me to say, Uncle, get ready. Amen. The Lord just says, when I just pray for Joshua, amen, as his name, a leadership is coming into your life. Amen. As your name, a leadership is coming into your life. தலைமைத்துவத்தை உனக்குள்ள கர்த்தர் விதைக்கிறார். Amen. When I just coming here, the Lord says, Shager. Amen. Shaker. Amen. Anybody connected with this name Shager here? Amen. If this name Shager is connected to you or your family or your house, you can just lift up your hands, or wherever you are, you can just show, I want to pray for you. This was the name what the Lord just put into my heart. Amen. Yes, Shager. Amen. The Spirit of the Lord says, Brother Joshua. Amen. Right ஆவியானவர் கூறுகிறது, Brother Joshua, in coming 6 months, வரும் 6 மாதத்திலே, amen, I will open a new favor in your life. உன்னுடைய வாழ்க்கையில ஒரு புதிய நோக்கத்தை நான் Amen. There is a calling in your life, Joshua. Amen. உன்னுடைய வாழ்க்கையில உனக்கு ஒரு அழைப்பும் உண்டு. Amen. There is a season where I will open the ark and bring you out. நான் உன்னை ark, பேழை, நோவா கட்டின பேழையை போல் அவரை வெளியே கொண்டு வந்தது போல உன்னை கொண்டு வருவேன். Some confusions I will take it out. சில குழப்பங்களை நான் எடுத்து போடுவேன். Amen. Whether to come into the ark, go out of the ark, no. You are called to be in the ark. Amen. You are called to build the kingdom of God. You are called for something greater, Joshua. Amen. ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டும் பணியிலே பிரதான காரியங்களை செய்ய. Amen. The Spirit of the Lord says, amen, how Samuel was a fire protector. Amen. The Spirit of the Lord says, I will lift up a fire upon your life. Amen. I will lift up a fire on your life. That's உன்னுடைய வாழ்விலே ஒரு அக்கினியை வரப்பண்ணுவேன். Amen. The Spirit of the Lord says, and God is answering your prayers. Amen. The Spirit of the Lord says, ஆண்டவர் உன்னுடைய தாயுடைய ஜெபத்தை கேட்கிறார். When Hannah prayed, God blessed Samuel. Amen. அன்னாள் ஜெபித்தபோது சாமுவேலை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். He is an answer of your prayer. Amen. உன் ஜெபத்தின் பதில்தான் இவன். The Lord says, lost many things, lost many people, but God made you stand strong. Amen. Lost many people whom you loved, lost many things whom you loved, but the Lord just says, this night you are not alone. Amen. This is a word. நீ தனியாய் அல்ல. Amen. The Lord says, this is a word for you, not alone. Amen. God is there for you. Amen. ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். Because you have still faith upon me, I will never leave you alone. இன்னும் விசுவாசம் இருக்கிறபடியினாலே நான் உன்னை விடுவது I will never leave you alone. I will never forsake you alone.
உன்னை நான் கைவிடவே மாட்டேன், உன்னை தனியா விடவே மாட்டேன். The Lord says, this season I'm going to make you more stronger. Amen. More courageous. Amen. உன்னை பலத்து இருக்க பண்ணுவேன். The Lord says He is a good Father. Amen. He's a best Father. ஆண்டவர் ஒரு நல்ல தகப்பன். Amen. For you, He's a best Father. Amen. அவரே உன்னுடைய தகப்பன். I will be your portion. I will. உன்னுடைய பங்காய். Amen. I will be an Emmanuel for you. Amen. நானே உனக்கு இம்மானுவேலாய் இருப்பேன். The Spirit of the Lord says that the right season, the right timing, I will open a door. Amen. சரியான நேரத்திலே வாசலை திறப்பேன். Amen. Amen. I pray for you. The Spirit of the Lord says, Amen. Church, can you just stretch your hands upon this family? We are going to pray for this family. Come on. இந்த குடும்பத்துக்கு நேரா கையை உயர்த்தி கொள்வீங்களா? The Spirit of the Lord says, this season I see this miracle night will be miracle. Amen. God is doing some great miracles in the house. Amen. ஆண்டவர் சில அற்புதங்களை இந்த தேவ வீட்டிலே செய்து கொண்டிருக்கிறார். Lord, I pray for this wonderful family, Lord. இந்த குடும்பத்துக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. In the name of Jesus, இயேசுவின் நாமத்திலே I declare and I decree a great favor over this life. ஆண்டவரே, நான் கட்டளையிடுகிறேன், இவர்கள் மீது கர்த்தருடைய சித்தம் வருவதாக. I declare a great healing. Amen. I declare a great hand of the Lord over their family. ஆண்டவருடைய சுகத்தையும் ஆண்டவருடைய கரத்தையும் இவர்கள் மேல கட்டளையிடுகிறேன். In the name of Jesus, இயேசுவின் நாமத்திலே I ask and pray. Amen. God is watching over you. Amen. May God bless you. Amen. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். Bible says Noah built an ark. வேதம் சொல்லுகிறது நோவா ஒரு பேலியை கட்டினான். Amen. God told to Noah build an ark. I will send a rain. ஆண்டவர் சொன்னார், நோவாவே பேலியை கட்டு, நான் மழையை வர பண்ணுவேன். Amen. At which time, till that time, Noah never saw the rain. அந்த நாள் முதல் நோவா ஒரு மழையை பார்த்ததே கிடையாது. Noah don't know what is rain. மழை என்றாலே என்னன்னு தெரியாது. Rain has never been there. மழை வந்ததே கிடையாது. But Bible did not say Noah did not ask what is rain, Lord. நோவா ஆண்டவரிட்ட மழை என்றால் என்ன என்றும் கேட்டது கிடையாது. He started to build an ark for a rain which he has never seen. அவன் ஒரு பேலியை கட்ட ஆரம்பித்தான், மழையை பாராதே கட்ட ஆரம்பித்தான். I mean, people would have called, hey, mad guy. நிறைய பேர் அவனை பார்த்து சொல்லி இருப்பார்கள், மடையன் என்று சொல்லி இருப்பார்கள். You're building a boat. நீ ஒரு கப்பலை கட்டுகிறாய். There is no rain from generations. நம்ம காலகாலமாய் மழை வந்ததே கிடையாது. What are you building for? இதை எதற்காக நீ கட்டுகிறாய்? Why are you building for? ஏன் கட்டுகிறாய்? Peter, at the daytime, who goes for fishing? மத்தியான வேளையிலே மீன் பிடிக்க போவது யார்? பேதுருவே. Night time we go for fishing. ராத்திரி தான் மீன் பிடிக்க போவோம். Where are you going? நீ எங்க போகிறாய்? I mean, don't believe in this guy's word, nothing will happen. இவனுடைய வார்த்தையை கேட்காதீங்க, ஒண்ணும் நடக்காது என்று சொல்லுவார். But I say, if God has said something to you, start building upon it. Amen. ஆண்டவர் உனக்கு ஏதாவது ஒன்று சொல்லிட்டாருன்னு வெச்சுக்கோ, அதிலே நீ கட்ட ஆரம்பித்து. I mean, now it may be madness for the people, but when the ark is completed, God will send the rain which He has promised in your life. Amen. Yes. இன்றைக்கு அந்த மழை என்றது மடதனமாய் தெரியலாம், ஆனால் நீ கட்ட ஆரம்பியே ஆண்டவர் ஏற்ற காலத்திலே செய்ய ஆரம்பிப்பார். I believe what and all He has promised in your life will come into your life at the right time. Amen. அவர் உனக்கு என்னெல்லாம் வாக்கு கொடுத்திருக்கிறாரோ அதெல்லாம் ஏற்ற நேரத்திலே உன் வாழ்க்கையிலே நடைபெறும். He won't allow people to laugh at you. Amen. யாரும் உன்னை பார்த்து சிரிக்க அவர் அனுமதி கொடுப்பதே கிடையாது. Bible says Noah built an ark. நோவா பேலியை கட்டினான் என்று வேதம் சொல்லுகிறது. And everybody did not get into the ark, only 8 got in. பேலைக்குள்ளார எல்லாரும் போகல, 8 பேர் தான் உள்ளுக்கு போனார்கள். Just see, only one man believed and God blessed the rest of the 7. ஒரு மனுஷனுடைய விசுவாசம் அவன் சன்னதியே ஆசீர்வதி. Today I say, you may be the one in your family who know Jesus. You may be praying for salvation of the rest of the others, but your faith will bring everybody into the ark. Your faith will give salvation for everybody. Amen. நீ ஒரே ஒரு நபர் தான் விசுவாசிக்கலாம், ஆனா உன் விசுவாசம் உன் வீட்டை கொண்டு வரும். Your faith will bring your house into salvation. உன் விசுவாசம் உன் வீட்டை ரட்சிப்புக்கு கொண்டு வரும். Bible says when they got in, God closed the door. அவர்கள் பேலிக்குள்ளார போன போது ஆண்டவர் பேலியின் வாசலை அடைத்தார். How many of you can say, Lord, thank you for closing some doors in my life? எத்தனை பேர் கை உயர்த்தி சொல்ல முடியும், ஆண்டவரே சொல்ல வாசலை என் வாழ்க்கையிலே அடைத்து போட்டதற்காக நன்றி. I don't thank God for open doors, I thank God for closed doors also.
திறந்த வாசலை பார்க்கிலும் நான் அடைத்த வாசலுக்கு நன்றி சொல்லுவேன். If God would have not closed that job door, I would have never done this business. If God would have not closed that marriage door, I would have never connected with this marriage. There is a reason why God has closed some doors in your life. At the right time, He will open it again and He will make you the right place. Amen. இந்த வேலையின் வாய்ப்பை ஆண்டவர் வாசலை அடைத்தார். அதை அடைக்காமல் இருந்திருந்தால் இந்த பிசினஸை நீ தொடங்கி இருந்திருக்க மாட்டாய். இந்த திருமணத்தின் வாசலை ஆண்டவர் அடைத்தார். அதை அடைக்கவிட்டால் இன்று இருக்கிற இந்த திருமண வாழ்வுக்குள் நீ வந்திருக்க மாட்டாய். Amen. Recently in India there was a flight accident. இந்தியாவிலே ஒரு கப்பல் திடீரென்று மோதினது. Flight. விமானம். And nearly 250 to 300 people were killed or like they passed away. இந்த கப்பல் மோதினபடினாலே 250 இருந்து 300 பேர் மரித்து போனார். And after that a woman released a video. அதற்கு பிற்பாடு ஒரு பெண்மணி ஒரு வீடியோ வெளியிட்டாள். I was late for the flight for 15 minutes because of the traffic. அவள் எழுதியிருந்தால் நான் அந்த கப்பல்ல போவதற்கு 15 நிமிஷம் லேட் ஆயிட்டேன். Why? Because of the traffic. டிராஃபிக்னால நான் லேட் ஆயிட்டேன். In the traffic time she might have scolded God left and right. அவள் அந்த டிராஃபிக்ல மாட்டி வரும்போது ஆண்டவரை திட்டி இருந்திருப்பாள். Why God traffic? You don't know ticket price. Somewhat I will go to Canada and live. That also you don't want. You are a bad God. ஆண்டவரே காசும் போச்சு, டிக்கெட் போச்சு, நான் கனடாவுக்கு போயிருந்திருப்பேன், எல்லாமே போச்சு ஆண்டவரே. Amen. But after the accident she said, Lord, thank you for the traffic. அதுக்கு பிற்பாடு இந்த ஆக்சிடென்ட் நடந்த பிற்பாடு சொல்லுகிறாள், இப்போ நன்றி ஆண்டவரே. How many of you can say, Lord, thank you for the traffic? எத்தனை பேர் நீங்க சொல்ல முடியும், ஆண்டவரே இந்த டிராஃபிக்காக நன்றி. Thank you for answering my prayers. Thank you for not answering my prayers. ஆண்டவரே என் ஜெபத்தை கேட்டதற்கும் நன்றி, கேட்காம போனதற்கும் நன்றி. Just think if God would have answered all your prayers. ஆண்டவர் உன்னுடைய எல்லா ஜெபத்தையும் கேட்டிருந்தா, how many times you would have prayed, Lord, take me enough. ஆண்டவரே எடுத்துக்கொள்ளும் போதும் என்று எத்தனை வட்டி நீ ஜெபம் பண்ணி இருப்ப. Next time when you open your eyes, location is changed, something you are seeing something glorious. Lord, I did not know you will answer my prayers this soon. நீ சில சமயத்துல கண் விழித்து பார்த்தா ஆச்சரியமா இருக்குது, ஆண்டவரே நீர் பெரிய காரியம் செய்தீர், இவ்வளவு சீக்கிரமா செய்வீரோ. How many of you can say, Lord, thank you for answering, thank you for not answering? அதனால் சொல்ல முடியுமா, ஆண்டவரே பதில் கொடுத்ததற்காக நன்றி, கொடுக்காமல் போனதற்காகவும் நன்றி. Thank you for blessing, thank you for not blessing. ஆசீர்வதித்ததற்காக நன்றி, ஆசீர்வதிக்காம போனதற்காகவும் நன்றி. Thank you for hearing, thank you for not hearing. கேட்டதற்காகவும் நன்றி, கேளாமல் போனதற்காகவும் நன்றி. If you give also thank you, if you don't give also thank you. நீர் கொடுத்ததற்காகவும் நன்றி, கொடுக்காமல் போனதற்காகவும் நன்றி. Because I know there is a reason behind. If you did not give, there is a reason behind it. நீர் கொடுக்காமல் போனால் அதற்கு பின்னால ஒரு காரணம் இருக்கிறது. And if you have given, there is a reason behind it. நீர் கொடுத்திருக்கிறீரே என்றால் அதற்கு பின்னும் ஒரு காரணம் இருக்கிறது. When I just stand on this stage prophetically, I say 3 families inside here. I don't want to raise you up, but 3 families inside here who are praying for babies. Amen. Who are waiting for babies and praying for babies. Amen. இங்க உள்ள 3 குடும்பம் நான் ஆவியிலே உணர்ந்து சொல்லுகிறேன், குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கிறேன். Amen. The Lord says there was a reason why God did not give it till now, but now He will do it in your life. I prophetically say before 2026, if I come back to this church in September, you are going to come with a baby. You are going to come with a blessing in your hand. He will do it at the right time for you. ஆண்டவர் கொடுக்காமல் போனதற்காக நன்றி சொல்லுங்கள், ஆனாலும் விசுவாசியுங்கள், ஆண்டவர் சரியான நேரத்தில் செய்ய வல்லவராக இருக்கிறார். 2026ல உங்களை காண்பேனே என்றால் கர்த்தர் செய்வார். Bible says God closed the door of the ark. வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் பேழையின் வாசலை அடைத்தார். Ark is like church. இந்த பேழை எதற்கு சமம்? ஆலயத்துக்கு சமம். Amen. In the ark every animal was there. அந்த பேழைக்குள்ளார எல்லா மிருகங்களும் இருந்தது. Lion, ஒரு சிங்கம், tiger, புலி, elephant, ஒரு யானை, pig, ஒரு பன்றி. Church is filled with different personalities and different characters. சபையும் அதே மாதிரி தான், வித்தியாசமான ஆட்கள் நிரம்பி இருக்கிறோம். Only one window was open in that ark. அந்த பேழையிலே ஒரே ஒரு சன்னல் தான் திறக்கப்பட்டிருந்தது. Whatever happens mistake, and if lion do mistake, elephant do mistake, owner will only get the scolding. யாரு தப்பு செஞ்சாலும் அதோடைய அதிபதி மட்டும் அல்லது
எஜமான் மட்டும்தான் திட்டு வாங்குவான். Amen. Lion would have said, "Hey Noah, why are you made me sit here in this?" ஒருவேளை சிங்கம் பார்த்து நோவாட்ட கேட்டிருக்கோம், ஏன்பா எனக்கு கொண்டு வந்து இங்க போட்டு அடைச்சு Noah will வச்சிருக்கிறேன். tell, "Okay, then go out." நோவா சொல்லியிருப்பா, அப்படின்னா வெளியே போ. Amen. There is a reason why God has brought you in this church and locked you here. Amen. Because if you would have gone out, there would be flood outside. Your life would have been gone. That's the reason why God brought you to Emmanuel Praise Church, made you under a leader, because God wants you to take you to the right place, perfect place. Amen. ஆண்டவர் ஆலயத்துக்குள்ளார உன்னை கொண்டாந்து உன்னை அடைத்து வைத்திருக்கிறார். ஏன்னா உன்னை வெளியே விட்டாக்க நீ போய் வெள்ளத்தில் மாட்டிக்கொள்வாய், பாதிக்கப்படுவாய். அதனால் உன்னை ஆலயத்துக்குள்ளார ஒரு மேய்ப்பனுக்கு கீழே வைத்திருக்கிறார். How many of you can say, "Lord, thank you for this ark"? ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். இந்த பேழையான ஆலயத்துக்கு நன்றி ஆண்டவரே. Amen. Thank you for this ark. இந்த பேழையான ஆலயத்துக்கு நன்றி Amen. This ark is a protection in my life. இந்த பேழை என்னுடைய பாதுகாப்பாய் இருக்கு. Where many others are floating and drowning and dying outside, because I am in the ark, because I am in the church, I am floating above the waters. Amen. ஆண்டவர் நன்றி சொல்லலாம். காரணம்னா வெளியில எல்லாம் வெள்ளத்தில் மிதங்கி கொண்டிருக்கிறார்கள், ஆனால் நானும் ஆலயத்துக்குள்ளார வெள்ளத்திற்கு மேலே மிதங்கி கொண்டிருக்கிறேன். Amen. Bible says God took the ark to the top of the mountain. வேதம் சொல்லுகிறது இந்த பேழை மலைக்கு மேலே போனதா. Started at the bottom but finished at the top. இது கீழே தான் ஆரம்பிச்சிச்சு, ஆனா அது கடைசியா நிக்கிற இடம் மலையின் மேலே. When the door was closed, they were in the top. When the door was open, when the door was closed, they were in the bottom. When the door was opened, there was in the top. இந்த பேழையின் வாசல் அடைக்கப்படும் போது இவர்கள் கீழே இருந்தார்கள், ஆனா திறக்கும் போது இவர்கள் மேலே இருக்கிறார்கள். When God opens a door, he will bring you to the top, and he will bring you to the top and open a door. ஆண்டவர் வாசலை உன் வாழ்க்கையில திறப்பார் என்றால் அவர் உன்னை மேலே கொண்டு வந்து தான் திறந்து விடுவார். This season I prophetically say, may God bring you to the top. Amen. Because he did not, தரிசனமாய் உனக்கு சொல்லுகிறேன், ஆண்டவர் உன்னை மேலே கொண்டு வருவார். Because he did not say you will be the tail, he said you will be the head. Amen. அவர் சொன்னார், நீ வாலாய் அல்ல தலையாய் இருப்பாய். You will be the head. Amen. There is a reason why God is hiding you in this cave. ஆண்டவர் ஒரு காரணத்தோடு உன்னை மூடி வைத்திருக்கிறார். Amen. Because you may tell, Lord, why didn't you bless me? Why didn't you do that? Why didn't you do this? You are not capable to handle if I do it. At the right time, when you are capable, I will bring you out. Amen. நீ ஆண்டவர்கிட்ட புலம்புவாய், ஆண்டவரே ஏன் இதை செய்ய விடல, ஏன் அதை செய்ய விடல. ஆண்டவர் சொல்லுவார், நான் இப்போ உன்னை செய்ய விடாது இருக்கிறேன், ஆனா ஏற்ற காலத்திலே செய்ய வைப்பேன், அப்போது நீ தகுதியாய் செய்வாய். Amen. At the right time I will give you the mic. At the right time I will give you the authority. At the right time I will give you the stage. At the right time I will connect you with people. That time you will be matured enough to do what you do rightly. சரியான நேரத்திலே உன் கையில மைக்க கொடுப்பேன், சரியான நேரத்திலே உன்னை பலிபீடத்திலே நிறுத்துவேன், சரியான நேரத்திலே உனக்கு எல்லாவற்றையும் செய்வேன். In next 10 minutes, 10 to 15 minutes, I'm going to finish it. Bible says there, Noah came out of the ark. வேதம் சொல்லுகிறது, நோவா பேழையை விட்டு வெளியே வந்தான். And what did he do? அவன் என்ன செய்தான்? What did he build? அவன் என்னத்தை கட்டினான்? Altar. பலிபீடம். Look at a neighbor and ask, where is your altar? உன் பக்கத்தில் இருக்கிறவன்கிட்ட கேளு, உன் பீடம் எங்கே? Where is your altar? உன் பலிபீடம் எங்கே? Where is your altar? உன்னுடைய பலிபீடம் எங்கே? He just came out of the flood and he's building an altar. அவன் பேழையை விட்டு வெளியே வந்த உடனே அவன் ஒரு பீடத்தை கட்டுகிறான். And when I was reading Bible, Genesis, his generation only, there was a king called Nimrod. இவனுடைய தலைமுறையில தான் ஒரு ராஜாவை குறித்து நான் வாசிக்கிறேன். I mean, Babylon tower, he built Babylon tower. பாபில் கோபுரம் கட்டப்பட்டது என்று பார்க்கிறேன். What's the king's name? அவன் தான் அந்த பாபில் கோபுரத்தை கட்டினான். அவன் பேர் என்ன? Bible scholars, where are you? Amen. It says his name is Nimrod. அவனுடைய பேர் வின்ரோட் என்று பார்க்கிறோம். Amen. Nimrod. Nimrod. Amen. Bible says there. Bible says there. வேதம் சொல்லுகிறது. Amen. Nimrod built an altar. Nimrod built a tower, big tower, a Babylon tower. நிம்ரோட் என்பவன் ஒரு பெரிய கோபுரத்தை கட்டினான். What did he build? அவன் என்ன கட்டினான்? What did Nimrod build? அவன் என்னத்தை கட்டினான்? Altar. ஒரு பீடம். Amen. Altar or tower? இல்ல. What did he build? Altar or tower? பீடமா அல்லது ஒரு கோபுரமா?
Gopuram, tower. Amen. Two reasons why Nimrod built a tower was, one reason to reach the God. ரெண்டு காரணத்தினால அவன் கட்டினான். ஒன்று அவன் ஆண்டவரை தொடும்படிக்கு. Second reason, ரெண்டாவது காரணம், if flood comes again, மழை திரும்பி வந்துச்சுன்னா me and my family should be on top. நானும் என் குடும்பமா மேலே இருப்போம். What's the first reason? To touch God. Second reason, to protect his family. முதல்ல அவன் ஆண்டவரை தொடும்படிக்கும், ரெண்டாவது அவனுடைய குடும்பத்தை காக்கும்படிக்கு. Just think, the one who saw the flood built an altar, but the one who did not see the flood built a tower. ஆண்டவரை கண்டவன் ஒரு பேலியை கட்டினான், காணாதவன் ஒரு கோபுரத்தை கட்டினான். Noah saw the flood. Noah was in the flood. Noah went through the flood. But he did not build a tower. He said, I will build an altar for Jesus. But the Nimrod who heard about flood was afraid and built a tower. பிரியமானவர்களே, நோவா என்பவனை குறித்து நாம் பார்க்கிறோம். அவன் அந்த வெள்ளத்தை கேள்விப்பட்டு அவன் பேலியை கட்டி அவன் பேலிக்குள் போய் வெள்ளம் வந்தபோது அதை கடந்து வந்தான். இது நோவா. ஆனால் நிம்ரோட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மலையை குறித்து வெள்ளத்தை குறித்து அவன் கேள்விப்பட்டான். கேள்விப்பட்ட பின்பு அவன் ஒரு கோபுரத்தை கட்டினான். Amen. Next 10 minutes I just want to say, what are you building? That's the question what I want to ask. நான் கேட்கும் கேள்வி, நீங்க என்ன கட்டி கொண்டிருக்கிறீர்கள்? Everybody builds. எல்லாரும் கட்டிட்டு தானே இருக்கோம். We build fear. நம்ம பயத்தை நமக்குள்ளார வளர்த்து கொள்கிறோம். We build doubt. சந்தேகத்தை வளர்த்து கொள்கிறோம். We build discouragement. சோர்ந்து போவதை கட்டி விடுகின்றோம். Through stories which we have heard, through experiences, we build tough things in our life. நம்ம கேள்விப்பட்ட கதைகள் மூலமாக, அனுபவத்தின் மூலமாக இப்படி நாம் கட்டுகின்றோம். What are you building tonight? இன்னைக்கு ராத்திரி நீ என்ன கட்டி கொண்டிருக்கிறாய்? Are you building an altar or are you building a tower? நீங்க ஒரு பீடத்தை கட்டி கொண்டிருக்கிறீங்களா அல்லது நீங்க ஒரு கோபுரத்தை கட்டி கொண்டிருக்கிறீங்களா? Are you building something which God will be pleased or are you building something which your family will be pleased? நீங்கள் ஆண்டவர் ஒருவேளை அவர் நம் கட்டுகிறதை பார்த்து பெருமை பாராட்டுவார் என்று கட்டுகிறீர்களா அல்லது உங்க குடும்பத்திற்காக கட்டி கொண்டிருக்கிறீர்கள்? Next 10 minutes I just want to prophesy to a couple of people. Amen. Can I go it in English in next 10 minutes, Pastor? Next 10 minutes we are just going to flow in English. I just want to point out some people, bless some people, and we are going to finish it. Amen. Look at a neighbor and say, today night build something great for Jesus. Amen. Look at a neighbor and say, build something great for Jesus. Amen. What are you building? That's my question. What are you building? Amen. The one who saw the flood started to build an altar for Jesus. But the one who did not see the flood, who heard about the flood, who thought about the flood, built a tower. Amen. Just think, when Noah came out of the ark, his son would have said, Daddy, now only you build an ark. You can build a house for us. 8 people are there. Just think about us. Noah said, no, not an house. First I will thank my Lord. Amen. First I will build an altar for my Lord. Every fathers and mothers here, don't tell your children to pray. Show them how to pray. Amen. Don't tell your children to read. Show them how to read. My father never told me to pray. He showed me what is prayer. My father never told me to have faith. He showed me what is faith. But Noah, Bible says, Noah did not say, Noah build an altar before. This season I just want to say, God is building something beautiful in your life. Amen. God is building a great altar. That sister there with a, amen, specs there. Can you just raise your hands, amen? Yes, amen, this brother here. Amen, can you just raise your hands? I just want to pray for a couple of members there. Amen. That sister there with a pink dress. Amen. Pink dress there. Amen, at the corner. Yes, amen. Yes, amen. The Spirit of the Lord says God is building beautiful things in your life. Amen. Especially your life, the Lord says He's building things back. Amen. He's restoring things back. Amen. The Lord says, get ready. Amen. Get ready. It's not over. Amen. Don't worry about the past stories. Don't worry what happened. But the Lord says, I am beginning a season of restoration in right now. Amen. Right now I'm beginning a new season of restoration where I will be at the beginning. Amen. Where I will be at the top. The Lord says there may be flood. There may be things all around you, but don't worry, I am in control. This is what the Lord says, I am in control. The tough things or the tough season from last 2.5, 3 years what you're going through. The Lord says this right now when I pray, in next 3 months, there is a rain coming towards your life. In next 3 months, you're going to stand in the same place,
catch your family and say, God has brought things back into my life. Amen. God has restored things back into my life. God has brought miracles into my life. The Spirit of the Lord says, a success, the hand of success is coming over your life, brother. Amen. The hand of success, God is planning it behind. Amen. It's not over, it's not delayed. He's planning it behind and it is coming. Amen. He's planning it behind and it's coming. The Lord says, sister, the season of celebration is begin. Amen. Season of celebration. When you're going to meet me the next time, you're going to come with a celebration. You're going to come with the good news. Amen. You're going to come with something new. Amen. You can sit down. Noah's son would have asked, Daddy, why are you building an altar again? Amen. Now only we build a big ark. Now only we did something big for God. Again, do you want to do something big for God? Again, do you want to do something? Amen. Noah said, no. Amen. I'm going to build it for God. Amen. He did not simply build. He built and gave the best animal. Amen. Amen. Not the last, best. Amen. This is another question what I put in your heart. Look at a neighbor and ask, what was the last time you gave the best for Jesus? Amen. Best for Jesus. Amen. Best time for Jesus. Amen. Best time for Jesus. The best offering for Jesus. The best praise for Jesus. The best occasion for Jesus. The best thing for Jesus. When was the last time you sacrificed something for Jesus? Amen. Noah said, hey son, we will give the best for him. Because in the place of that sacrifice, it should have been me. Amen. I should have been gone in the place of that fire. In the place of that animal, it should have been me. But God protected. Amen. God protected me. Amen. When it comes to sacrifice, do you know the best sacrifice who has done? God. Amen. When he wanted to do something for us, he did not give an angel. He gave his best, one and only son. Amen. One and only son. He did not have 10 and he gave one. He said, one and only what he loved the most, he gave it to you. When was the last time you gave the Lord what you loved the most? When was the last time you gave something what you wanted a lot and you say, Lord, I'm sacrificing it for you. Amen. I'm giving something. I'm giving what I love. I'm not giving what I don't love. I'm not giving. Giving what you don't love is easy. Amen. But giving what you love is tough. I say, when you give, if it does not move you, how will God move in your giving? Amen. When you praise, you are only not moving, means how will God move? Amen. When you give, if you are not moving, what will God move through your giving? I just want to put one question mark and finish it. We are going to build an altar right now. Amen. We are going to build an altar in Malaysia where God will smell and tell, I am pleased. Amen. I am pleased. When I just came in the car, God put many names into my heart. I just want to say, if these names are connected to you, amen. You don't need to stand up. You don't need to raise your hands. But if these names are connected to you, God has a favor upon your life. That's what the Lord says. One, amen, Francis. I know all the names which I am calling is connected to this church, Francis. Amen. Francis, amen. The Lord says, I see this family called Francis. Amen. Second, I see this family called, a person called Emmanuel. Amen. It's not E. Amen. Emmanuel. It's not I, it's E. A name, it starts from E. Amen. Emmanuel, Francis, Matthew, and Angel. Amen. This is the 4 names what the Lord just put into my heart. Emmanuel, Francis, Matthew, and Angel. Amen. If these names are connected to this church, look at that church member and I declare and I decree something best is coming out of your life. Something best is coming out of your life. Amen. The 5th name of the Lord says Priya. Amen. Priya. Amen. The Lord says God loves Priya. Amen. That's what the word I want to give. God loves Priya. Amen. The Spirit of the Lord just says right now, church. Amen. What are you building? Amen. Look at a neighbor and ask, what are you building? Amen. What are you building? Amen. Are you building a tower or are you building an altar? Only difference is if you build a tower, it will only protect your generation. You. Only you. Not even the next one. But if you build an altar for Jesus, I 100% say, you and your generation and generation and generation and generation and generation will have the favor of God. Amen. Bible said, God looked at the altar. Not looked. He smelled the altar and he said, no more I will curse. No more. Amen. Till now he is never cursed again. No more I will curse your generation. No more I will do this thing what I have done now. Till the end of your life, harvest will always be there. Day and night, summer and winter. That was a blessing what the Lord blessed for Noah, but it is still continuing for us. Today night, I just want to finish it with one thing. My time is over, but your time to build something for Jesus is here. Amen. Amen. Yes, I will give my last, after 40s, after 60s, you will do ministry. Yes, that's good. I'm not discouraging you.
but He wants your best. He wants your teenage. Amen. He wants the age which you can do something big for Jesus. Amen. I started at 13, I am 19 now, and more to go. But one thing I want to say, amen, at the end of this day, when God smells what and all you have given, everything I say, everything He will smell. Amen. If you have given little also, He will smell. If you have given the whole life also, He will smell. When God smells you, when God smells your sacrifice, He should not look at your generation and say, your fathers have not done anything, I am not going to do anything for you. No. When He smells your sacrifice, He should say, your mother, your father has given up things for me. Amen. They came every Sunday. They gave everything best for me. They have sown in tears. Your mother has sown in tears. And I'm going to reap, I'm going to give it back in joy. I'm going to give it back in joy. Amen. This is a word which I want to say and finish. The Lord says, build up an altar for Jesus. Amen. Build up something where He can smell and be happy. Because Bible says, God smelled the honor. Amen. What did He smell? Honor. Amen. The way you honor pastor's word, the way you honor the word of God, the way you honor the worship, the way you honor anybody who comes onto the stage to preach, the way, whether he is 9, small, whether he is 12, whether he is 10, whether he is 9, when he is doing something for Jesus, the way you honor. Amen. Bible says Noah honored and God was pleased with that honor. Amen. That's what Bible says. Honor your father and mother. Amen. Did Bible say father and mother is good, honor them? No. Amen. Bible said honor your father and mother. Amen. Nowadays the principle of this world is give respect and take respect. No, that's not in Bible. Amen. Give respect, take respect is not in Bible. Bible said honor your father and mother. Whether they love you, honor them. Whether they care about you, honor them. Whether they like you, honor them. Whether they do something for you, honor them. When you honor them, I will give you a long life. Amen. That's what. When you honor them, I will give you a long life. That's what Bible says. Obedience is better than sacrifice. Amen. Right now I just want to say, amen, let's just obey the word of God. Amen. Noah built an altar. Noah built an ark where there was no rain, where there was no needed to build an altar. Amen. He built many things. He could have just build a house and be happy. You might have to say, I've done many things for Christ. Why again? I've done this much. Still should I do? Yes. Still, there is still pending. That's what Bible says. Harvest is plenty, but the labors are less. Amen. The labors are less. I believe next weekdays, amen, when prayers are conducted, the Lord says there will be an overflow in this place. Amen. Let's labor something out big. Amen. Let's bring a great harvest in this church. Amen. It's time to build a new generation. It's time to build a generation who can do greater. Amen. Who can do greater. Every youth meeting when I preach, I usually preach in youth meeting, and I say openly, I say this is my season. This is our generation season. Amen. The old pastor behind me in that meeting asked, then what shall we do? Amen. I said, wait and watch. Amen. You just look at us. Amen. You just bless us. Amen. When Samuel needed a counseling, he ran towards Eli and said, what should we do? Eli said, you go and tell, here I am. Amen. Eli has the experience, Samuel has the anointing. Amen. This season I prophetically say, praise Emmanuel Church, may God raise a new generation which will build altars for Jesus. Amen. Which will never build a tower, which will only keep on building altar. Amen. Through which generation and generation and generation and generation will serve the Lord. Amen. Church, there is a reason. Brother, sister, there is a reason why you are in this ark. Amen. It's not because God does not want you to take out. It's because God wants to protect you. It's because God wants to guide you. It's because God wants to discipline you. It's because God wants you. When He takes you out, it will be a bigger place. So if you are ready to praise God in this small ark, I will give you a big mountain top. Amen. If you are ready to lift up your Jesus' name in this ark, I will give something greater. Amen. And I was just preaching yesterday in Klang, Pastor. That's what the Lord says. Amen. I'm going to raise up a new altar in Klang. Amen. I'm going to raise up a new building. That's what the Lord says. Something new is coming in Klang. Amen. The Spirit of the Lord. Soon I will do something greater, something new, something more powerful in that place. Amen. I'm going to build. That's what the word says. I will build an altar in the church, what I preached yesterday. I'll build up a new altar, something new in that church, something powerful in that church. Amen. Praise Emmanuel Church. Get ready. Amen. More to go. More to go. Amen. Don't look at this and be satisfied. More to go. Amen. Harvest is plenty,
Harvest is plenty. You have built an ark, but still altars are pending. Still altars are pending. That's what Bible says. Everywhere God did something, people started to build an altar. Abraham built an altar. Jacob built an altar. David built an altar. Jesus was an altar. You are also an altar. Amen. You are an also altar. This season, you can surrender yourself as an altar, or you can build something which God can please. Amen. Which God can smell and God can say, this is what I needed. Amen. This is what I wanted. This season, let us build something for Jesus. Amen. Bible says He gave the best cleansed bird, cleansed animal, cleansed thing. Amen. Just give something what is clean. Amen. Which you have never used it for any other thing. Which you have never touched it for any. This is clean, Lord. Amen. This is your portion. Out of your portion, I will never take it. This is clean. Amen. This is what I have kept for you. This is yours. Amen. When you are ready to build something for Jesus, I prophetically say, God is ready to build up your generation. Amen. Don't forget, church, you are a master builder. That's what Bible says. Paul said, you are a master builder and Christ is our firm foundation. Amen. Whatever you build in Christ, whatever you build upon Christ, Bible says, after building, fire will come. Fire will come. Amen. 100%. Fire is always there. Rain is always there. But if you have built it the right way, build it in a right foundation, build an altar for Jesus, I say, no wind, no rain, no fire will burn you down. You will still stand strong because you have a foundation called Jesus Christ. Amen. All those who have a foundation called Jesus Christ, can you clap your hands and say, Lord, thank you for that foundation. Thank you for that foundation. Thank you for giving me a good foundation. And this season I understand it's my duty to build an altar upon that foundation. I will not build a tower upon the foundation. I will build an altar for you which will change my generations, which will give my generations to you, which will change my whole life. Amen. So get ready, church. Build something good, build something big, build something better. Amen. We are going to build new things. May God bless you, and until we meet the next time, amen. Keep on building. You are a builder. Never forget that. You are always a builder. Don't see the rain and don't stop it. You are always a builder. Amen. If you can surrender today, amen. Lord, I am ready to build something for you. Amen. Lord, I am ready to do something new for you. If you can surrender your life as a mark, you can just stand up on your feet. Amen. Not everybody who has that inspiration, Lord, I'm going to build something more. I mean, yes, I'm doing this now. I'm doing it till now, but now I'm going to do more. I'm going to build something more. Anybody like that, you can stand up on your feet. I just want to pray for you and we are going to finish it. Amen. Anybody like that? Yes, amen. One. Amen. There is one. Yes, there is two. Amen. Yes, you are a builder. You are a master builder. Yes, there is 3, 4. Amen. You are a master builder. Harvest is plenty. Yes, there is 5. Amen. If you cannot do it, who will do it? Amen. Yes, there is 6. If you cannot do it, who will do it? Amen. Don't be satisfied in what you have done till now. Amen. There is more to go. There is more to go. Who can tell, Lord, I am ready to build. I am ready to build. Yes, I am ready to build. Lord, use me, Lord. Lord, through my life, never towers be built up. Let altars rise up. Yes, amen. If there are any more here who are ready to build more for Jesus, you can raise up. Amen. This is your time. Amen. This is your time. Yes, this is your movement. Amen. This is a time where you can tell, Lord, I am here. I am here. Amen. I am here. Whether others stand up or not stand up, but I am here. Amen. I will build an altar. I don't care Sham, Ham, Japheth is pleased or not pleased. I don't care whether husband loves, my family loves, my father loves, my mother loves it. But I will keep on building an altar. I will keep on building an altar. Yes. I mean, more to come. If God is inspiring you, if God is telling, it's your time, just stand up on your feet. I just want to pray for you. Yes. I just want to pray for you. Yes, church. Just 1 minute. We'll speak in tongues and I'm going to finish it in 1 more minute. 1 more minute. Amen. Anybody here more who can tell, Lord, right now I want to build more things. I want to build more things for you. I want to build more. Lord, through my life, oh Lord, at the end of my life, when you come, people should not say he built a tower for himself. People should never say he built something where he and his family was happy. People should never say he came for the church only for his house. People should say he built an altar which pleased God. Amen. People should say he gave something which made God happy. Amen. He did something which God looked at him and said, he is my son. He is my daughter. Lord, I pray for everybody who stood up. Amen. I pray for everyone who stood up.
As you said, called are many but chosen are less. Lord, you have chosen a couple of people here to build an altar for Jesus. Lord, you have chosen a couple of people here to build something great for you, O Lord. Lord, Nimron built a tower, but Noah built an altar. Both same generations, both same God, both also same Father, but only their heart was different. Lord, thank you for giving us a good heart. Lord, help us to build beautiful things upon you, O Lord. Lord, let me never build a tower upon my Christ. Let me never build a tower upon my firm foundation. Lord, upon this rock, I will build a house which will please you. Upon this rock, I will build a house of the Lord. Upon this rock, I will keep on building something great for Jesus. Lord, I bless them. I bless the church. Thank you for speaking with us. Thank you for doing great things in our life. Lord, help us. We are builders. Lord, help us. Give us the strength. Give us our daily manna. Thank you for using, our Lord. In the name of Jesus, ask and pray. Amen, amen, amen. May God bless you all, your master builders. Keep on building. Build an altar for Christ. May God smell it and may God be pleased. Thank you so much for the opportunity, Pastor. பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் மீண்டும் வலது கையை உயர்த்தி, அன்பின் ஆண்டவரே, அருமையான உம்முடைய பிள்ளையை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கொண்டு வந்த வார்த்தைக்காக நன்றி. மகன் மூலமாக எங்கள் மத்தியில் பேசினதற்காக நன்றி. உம் நாமம் எங்கள் மத்தியில் மகிமை அடைந்தது உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்திலே ஆமீன்.